ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் இந்த தோசைகள் பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. லிங்க் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தோசைகள் நான் இந்த ஒரு வீடியோவிலே சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நான் யாருக்குமே வாங்குங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது பார்க்குறதுக்கு பெருசாக லுக்காக இருக்கு, ஆனால் ரொம்ப தகடு மாதிரி இருக்கும். அவ்வளோ வெயிட்டாட்டெல்லாம் ஒன்றுமே இருக்காது பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இது நான்ஸ்டிக் மாதிரி இல்லை. நீங்கள் முதல் தடவை தோசை சுடும்போது இப்படி ஊற்றினா வருது, அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி தான் சுடணும். அப்புறம் வேறு எதாவது பொரிக்கிறதுக்கு கறிக்கிறதுக்கு இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இதில் ஒரு மாதிரி ஒரு சொரசொரப்பு தன்மை இந்த தோசைகளில் இருக்குது பார்த்துருங்க. அது என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு மாதிரி கரை மாதிரி பிடிச்சிடும். அந்த எண்ணெய் கரெல்லாம் மசாலா கரெல்லாம் பிடிச்சின்னா அதை கழுவி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பாடாயிரும். எனக்கு பாத்திரங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு பாத்திரத்துக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் கிட்ட 20 நிமிஷம் தான் செலவழிப்பேன் அப்படின்னா நம்ம இது வாங்கிக்கலாம். ஆனால் இதுக்கு ரேட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது நான் ஒரு 1600 சில்லற ரூபாய்க்கு வாங்கினது இந்த தோசைகள். அதுக்கு நம்ம நல்ல ஒரு காஸ்ட் அயன்லையோ இல்லை இரும்பு தோசைக்கல்ல எதோ ஒன்று வாங்கினா நல்லா இருக்கும். இது ஏன் நான் சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இதுக்கு லிங்க் கேட்டுகிட்டே இருக்காங்க, வாட்ஸ்அப்லேயும் சரி மெசேஜ்லேயும் சரி. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் இந்த கல்லுக்கெல்லாம் பண்ண முடியாது. இதில் 2 மரப்பிடி மாதிரி ஒன்று தருவாங்க, அதை நம்பி நம்ம அடுப்புலேருந்து எடுக்க முடியாது. அது நழுவி கீழே விழுந்துடும். நம்ம அதை நம்பி பாத்திரத்தை பிடிச்சா சூடு பாத்திரம் காலில் விழுதோ கையில் விழுதோ தெரியாது. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு கிடையாது. சும்மா ஸ்டைலிஷ்க்கு அது வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்க அழகாக இருக்குது, அவ்வளோதான். அழகாக ஒரு பாத்திரத்தை வாங்கி வைக்கலாம். நானும் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் 1600 சில்லற போனது தான் மிச்சம். சரி, அதனால் லிங்க் கேட்காதீங்க, என்கிட்ட இல்லை, இருந்தாலும் நான் இதுக்கு தரமாட்டேன்.